morning student. So இப்போ discrete last second class பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது example 12.1 question. Examine the binary operation closure property of the following operation on the respective sets. If it is not, make it binary. A star B, the first condition set A star B equal to A plus 3AB minus 5B square for all AB belongs to Z. Second set A star B equal to A minus 1 by B minus 1 for all AB belongs to Q. So இதான் உங்களுடைய questions என்ன கொடுத்துருக்காங்கன்னா examine the binary operation closure property. Binary operation closure property ன்னு சொல்லுவாங்க. Binary operation சொல்லலாம் இல்ல closure property ன்னு சொல்லலாம். சரிங்களா? Of the following operations. If it is not, make it binary. Suppose அது binary இல்லைன்னா நம்ம binary மாற்ற சொல்கிறாங்க. சரிங்களா? So first set பார்த்தோன்னா A star B equal to A plus 3AB minus 5B square for all AB belongs to Z. Next second set A star B equal to A minus 1 by B minus 1 for all AB belongs to Q. இது second set. சரியா? So listen. இப்போ ஃபர்ஸ்ட் செட் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் செட் வந்து A star B equal to A plus 3AB minus 5B square for all AB belongs to Zன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து A star B வந்து இப்போ பைனரின்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ இப்போ A star B பைனரினா ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் இஸ் ஏ பைனரி. மல்டிப்ளிகேஷன் பைனரி நமக்கு தெரியும். அப்போ மல்டிப்ளிகேஷன் பைனரினா ரெண்டு எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுற ஆன்சர் கண்டிப்பாக அதே செட்டில் தான் இருக்கும். அப்போ ஏபின்னு ரெண்டு எலமெண்ட் எடுத்துனா அதனுடைய மல்டிப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக இங்கே செட் வந்து இன்டீஜர்ஸ். சரிங்களா? ஸோ ஏன்னா கொஷின்ஸில் பாருங்கள் ஃபஸ்ட்டு செட்டில் எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்கன்னா இசட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. அப்போ இசட்டில் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஏ பைனரி இன் இசட் அப்படின்னா ஸோ அப்போ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இஸ் ஏ பைனரி இன் இசட். பைனரி இன் இசட். இசட்டில் ரெண்டு எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் கண்டிப்பாக இசட்டில் தான் இருக்கும். நம்மளால் ரெண்டு எலமெண்ட் எடுத்து இசட்டில் மல்டிப்ளை பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன் A இன்ட்டு B AB அந்த ஆன்சர் கண்டிப்பாக இசட்டில் தான் இருக்கும். AB பிலாங்ஸ் டு இசட். அதே மாதிரி B இன்ட்டு B B ஸ்கொயர் பிலாங்ஸ் டு இசட். ஸோ B ஸ்கொயரும் இசட்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இஸ் ஏ பைனரி ஆப்ரேஷன் இன் இசட். ப்ளஸ்ஸும் பைனரி இன் இசட். இசட்டில் ப்ளஸ் வந்து பைனரி. சரிங்களா? அப்போ so plus is a binary operation in Z. So 3AB அப்போ plus வந்து பைனரினா 3AB நம்ம எப்படி எழுதலாம்னா AB plus AB plus AB belongs to Z. அதாவது 3AB 3 times ஆட் பண்ணலாம். AB plus AB plus AB. சரிங்களா? ப்ளஸ் வந்து பைனரி இன் Z. அப்போ இந்த ஆன்சர் ஃபுல்லாகவே எதில் இருக்குன்னா இசட்டில் தான் இருக்கும். அப்போ பிலாங்ஸ் டு Z. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு A belongs to Z. A வந்து இசட்டில் தான் இருக்குது. 3ABயும் இசட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே இசட்டில் இருந்தால் இந்த ரெண்டு எலமெண்ட்டை ஆட் பண்ணி வர ஆன்சர் எதில் இருக்கும்? இசட்டில் தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏற்கனவே ஈக்குவேஷன் நம்பர் 1 தெரியும் நமக்கு. ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னென்னா தட் மீன்ஸ் AB belongs to Z, B square belongs to Z. இது ரெண்டுமே ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ அப்போ ஃப்ரம் 1 and 2லேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலான்னா ஃப்ரம் 1 and 2 A plus 3AB minus 5B square belongs to Z. ஏன்னா A plus 3AB இசட்டில் தான் இருக்குது. B ஸ்கொயரும் இசட்டில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ A plus 3AB minus 5B square belongs to Z. சரிங்களா? அப்போ இசட்டில் இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு இசட்டில் இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இசட்டில் தான் இருக்குது. A star B belongs to Z. அப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ ஸ்டார் இஸ் ஏ பைனரி ஆப்ரேஷன் ஆன் Z. புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஸ்டார் இஸ் ஏ பைனரி ஆப்ரேஷன் ஆன் Z. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிவன் செட் என்னென்னு எடுத்துக்கிட்டேன் கிவன் செட்டு எழுதிக்கிட்டேன். A star B equal to A plus 3AB minus 5B square for all AB belongs to Zன்னு எடுத்துகிறேன். நெக்ஸ்ட் வந்து A belongs to Aவும் B எதில் இருக்குன்னா Zல தான் இருக்குது. சரிங்களா? இங்கே முதல்ல என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இங்கே வந்திருக்கு, என்னென்ன ஆப்ரேஷன்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இந்த மூணு ஆப்ரேஷனுமே இசட்டில் பைனரி. சரிங்களா? ப்ளஸ் இஸ் ஏ பைனரி இன் இசட், minus is a binary in Z and multiplication is a binary in Z. அப்போ
ரெண்டு எலிமெண்ட் எடுத்து ஆட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், மைனஸும் பண்ணலாம். இதெல்லாம் இசட்டில் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ மல்டிப்ளிகேஷன் இஸ் எ பைனரி இன் இசட். அப்போ ரெண்டு எலிமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். a இன்ட்டு பி ஈக்குவல் டு ஏபி பிலாங்ஸ் டு இசட். ஏபி வந்து இசட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி b இன்ட்டு பி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிலாங்ஸ் டு இசட். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன் இன் இசட். சரியா? அப்போ 3ab ab ப்ளஸ் ஏபி ப்ளஸ் ஏபி பிலாங்ஸ் டு இசட். 3ab எதில் இருக்குன்னா இசட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி a belongs to z and 3ab belongs to z. சரிங்களா? அப்போ a plus 3ab belongs to z. ரெண்டு எலிமெண்ட்டு எடுத்து ஆட் பண்ணாலும் இசட்டில் தான் இருக்கும். அப்போ ஃப்ரம் 1 and 2லேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறோன்னா a plus 3ab minus 5b square belongs to z. Therefore a star b belongs to z. சரிங்களா? Therefore star is a binary operation on z. சரிங்களா? இதுதான் subdivision 1. subdivision 1ல செட் இந்த subdivision செட்டோடைய 1உடைய செட்டை வந்து binary on zன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் a ஸ்டார் b, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் செட் இதுதான். a ஸ்டார் b ஈக்குவல் டு a மைனஸ் 1 பை b மைனஸ் 1 ஃபார் ஆல் ab பிலாங்ஸ் டு q. இதுதான் செகண்ட் செட். இப்போ இது வந்து பைனரின்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ a ஸ்டார் b இஸ் இன் கோஷியன்ட் ஃபார்ம். a ஸ்டார் b எப்படி இருக்குன்னா கோஷியன்ட் ஃபார்மில் இருக்குது. கோஷியன்ட் ஃபார்ம்னா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் கோஷியன்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ கோஷியன்ட் ஃபார்ம்னா இட் இஸ் எ டிவிஷன், டிவைட் பண்ணுது. a மைனஸ் 1 b மைனஸ் 1 டிவைட் பண்ணுது. சரிங்களா? ரேஷனல் ஃபார்மேட்டில் இருக்க. நெக்ஸ்ட்டு வந்து டிவிஷன் பை ஜீரோ இஸ் நாட் டிஃபைன்டு. இப்போ டிவிஷனில் டினாமினேட்டர் ஜீரோ இருந்தால் அதில் வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. தட் இஸ் a மைனஸ் 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a மைனஸ் 1 பை ஜீரோ இருந்தால் இட் இஸ் நாட் டிஃபைன்டு. அப்போ கண்டிப்பாக b மைனஸ், அப்போ டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 1 இருக்கணும். இப்போ b minus 1 not equal to 0 means that means b, so இப்போ b not equal to 1 எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் b equal to 1 வந்துச்சுன்னா இப்போ b minus 1 equal to 0 எடுத்துட்டோன்னா b equal to 1 வரும். ஸோ இந்த 1 that means mostly whole numbers not belongs to, இப்போ whole numbers not belongs to in q. ஸோ அப்போ a star b qவில் வந்து ஸ்டார் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா a ஸ்டார் b பிலாங்ஸ் டு q எக்ஸப்ட் 0. அதாவது க்யூவில் 0 இல்லைன்னா அந்த இடத்துல க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நம்மளால் கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஸ்டார் இஸ் ஏ பைனரி இன் q எக்ஸப்ட் 0. பைனரி இன் q எக்ஸப்ட் 0. புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறோன்னா ஸ்டார் இஸ் நாட் எ பைனரி ஆன் தி ஹோல் ஆஃப் q. சரிங்களா? ஸோ அப்போ 0 இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்டார் வந்து பைனரி. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோன்னா a ஸ்டார் பிஸ் கோஷியன்ட் ஃபார்ம். கோஷியன்ட் ஃபார்மில் ரேஷனல் ஃபார்மேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து division by 0 is not defined. denominator 0 வந்தால் we cannot be able to find out the answer. அப்போ denominator வந்து not equal to 0 இருந்தால் மட்டும்தான் அங்கே என்ன கொண்டு வர முடியும், ஆன்சர் கொண்டு வர முடியும். அப்போ b minus 1 not equal to 0. சப்போஸ் b minus 1 equal to 0 இருந்துச்சுன்னா அப்போ என்னென்னா, அப்போ equal to 0னா b equal to 1. ஈக்குவல் டு ஒன்று. இப்போ ஹோல் நம்பர்ஸ், அந்த ஹோல் நம்பர்ஸ் ஃபார்மேட் கண்டிப்பாக ரேஷனல் ஃபார்மேட்டில் இருக்காது. ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி இருக்கணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் என்ன மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். 1/1, 2/1, 3/1, 1/3, 4/3. சம் டினாமினேட்டர் பை நியூமரேட்டர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், தவிர இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்காது. அதாவது 1, 2, 3 இப்படின்னு ஹோல் நம்பர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்காது. இங்கே பாருங்கள், யூ சி, யூ லிசன், இது வந்து ஹோல் நம்பர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. வெறும் அப்போ க்யூவில் வந்து ரேஷனல் நம்பர் ஃபார்மேட் தான் இருக்கும், நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். அப்போ கண்டிப்பாக ஸ்டார் வந்து இட் இஸ் நாட் ஏ பைனரி, இஸ் நாட் ஏ பைனரி ஆன் த ஹோல் ஆஃப் க்யூ. சரியா? ஸோ அப்போ அதுலேருந்து a star b belongs to q except 0. therefore star is a binary in q
q except 0 புரியுதுங்களா இதான் செகண்ட் சப்டிவிஷன்ஸ் அப்போ வந்து qல வந்து q except 0ல தான் star is a binary புரியுதுங்களா சொல்றது புரியுதுங்களா ஸோ அப்போ செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூனிக்னஸ் தேரம் இட் இஸ் a நேமிங் தேரம் இந்த தேரத்தோட பேர் வந்து யூனிக்னஸ் ஆஃப் இன்வர்ஸ் இன் an algebraic structure the inverse of an element if exist must be unique அதாவது ஒரு இதனுடைய கொஷின் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா in an algebraic structure the inverse of an element must be unique அதாவது ஒரு algebraic structureல இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த இன்வர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் யூனிக்காக இருக்கணும் புரியுதா அப்போ இது வந்து யூனிக்குன்னு தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் இந்த தேரத்தில் புரியுதா இன்வர்ஸ் வந்து யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஸோ ப்ரூஃப் பாருங்கள் let S, star be an algebraic structure and A belongs to S assume that the inverse of A exists in S inverse of A அதாவது ஃபஸ்ட்டு வந்து S, star be an algebraic structure S, star வந்து algebraic structureனு எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து ஏன்னு ஒரு எலமெண்ட் வந்து எஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு அஸ்யூம் தட் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ இந்த எலமெண்ட் ஏவோட இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் இன் எஸ் எஸ்ல இன்வர்ஸ் வந்து ஏவோட இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இட் இஸ் டு பி ப்ரூவ்ட் தட் inverse of A is unique the existence of inverse in S ensures the existence of identity element E in S அதாவது இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்னா இன்வர்ஸ் வந்து யூனிக்னு தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி எப்போ சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னா அதில் வந்து ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் அப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அப்போ ஐடென்டிட்டியும் அங்கே இருக்குதுன்னு தான் அர்த்தம் புரியுதுங்களா அதான் இங்கே சொல்கிறாங்க த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் இன் எஸ் என்ஷூர்ஸ் தட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி எலமெண்ட் இ இன் எஸ் அதாவது ஒரு எலமெண்ட் ஒரு இன்வர்ஸ் எலமெண்ட் அங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அப்போ ஐடென்டிட்டி அங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு let A belongs to S எஸ்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன் இட் இஸ் டு பி ப்ரூவ்ட் தட் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ இஸ் யூனிக் இப்போ வந்து இந்த ஏ எலமெண்ட்டுடைய இன்வர்ஸ் வந்து யூனிக்னு சொல்ல முறை அதாவது யூனிக்னா இந்த ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இன்வர்ஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண போகிறேன் புரியுதுங்களா ஸோ சப்போஸ் தட் ஏ ஹேஸ் டூ இன்வர்ஸ் சப்போஸ் தட் A has two inverse say A has two inverse say A1 and A2 இப்போ ஏக்கு வந்து இந்த ஏ எலமெண்ட்டுக்கு வந்து ரெண்டு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன் A1 and A2 அப்படின்னா A1 as an inverse of A ஸோ இப்போ வந்து A1 வந்து ஏவோட இன்வர்ஸ் அப்படின்னா பை டெஃபினேஷன் ஆஃப் தி இன்வர்ஸ் டெஃபினேஷன் படி A ஸ்டார் A1 ஈக்குவல் டு A1 ஸ்டார் A ஈக்குவல் டு E ரெண்டு எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் E வந்தால் மட்டும்தான் அங்கே இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இன்வர்ஸ் டு ஈச் அதர் சரிங்களா A இஸ் இன்வர்ஸ் ஆஃப் A1 இஸ் இன்வர்ஸ் ஆஃப் A அப்படின்னா ஸோ இங்கே வந்து நான் என்ன எடுத்தேன்னா A1 as an இன்வர்ஸ்னு எடுத்துக்கிறேன் ஏவோட இன்வர்ஸ்னு எடுத்துக்கிறேன் அப்போ A ஸ்டார் A1 ஈக்குவல் டு A1 ஸ்டார் A ஈக்குவல் டு E சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்ன எடுத்துட்டா A2 இஸ் தி இன்வர்ஸ் A2 as the inverse of A ஏவோட இன்வர்ஸ் வந்து A2ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா A ஸ்டார் A2 ஈக்குவல் டு A2 ஸ்டார் A ஈக்குவல் டு E சரிங்களா ஸோ அப்போ ரெண்டு எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு E வருது அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறோன்னா அதாவது இங்கே A1ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறேன்
A1 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த A1 நான் எப்படி எழுதுறேன்னா A1 ஸ்டார் ஈன்னு எழுதுறேன். ஏன்னா எந்த எலமெண்ட்டு கூட இ எலமெண்ட் ஐடென்டிட்டி எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணும்போது அதே எலமெண்ட்டு தான் வரும். அப்போ A1 ஸ்டார் இ, அடுத்து ஈக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா A ஸ்டார் A2. ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 2லேருந்து ஈக்கு பதிலாக A ஸ்டார் இங்கே வந்து இ. சரிங்களா? ஸோ அப்படின்னா A ஸ்டார் A2. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து A ஸ்டார் A2 எப்படி எழுதுனா இந்த ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்டை மட்டும் கம்பைன் பண்ணிக்கிறேன். A1 ஸ்டார் A நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிக்கிறேன். A1 ஸ்டார் A ஸ்டார் A2. அதுக்கடுத்து A1 ஸ்டார் Aனா ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 படி ஃப்ரம் ஈக்குவேஷன் 2ல் A1 ஸ்டார் Aனா E. சரிங்களா? அப்படின்னா A1 ஸ்டார் A ஈக்குவல் டு E. சரிங்களா? ஸோ அப்போ E ஸ்டார் A2. அப்போ தேர்ஃபோர் E ஸ்டார் A2னா A2 தான். E கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த எலமெண்ட் தான் வரணும், E வராது. அப்படின்னா E ஸ்டார் A2னா A2. தேர்ஃபோர் A1 ஈக்குவல் டு A2. ரெண்டு இன்வர்ஸுமே ஈக்குவலாக இருக்குது. இது ரெண்டுமே இன்வர்ஸ் தான். A1 ஒரு இன்வர்ஸ் தான், A2 இன்வர்ஸ் தான். ரெண்டு இன்வர்ஸுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா யூனிக்னு அர்த்தம். ஹென்ஸ் 2 inverse of A is unique which complete the proof. So inverse of A 2 inverse of A உடைய ரெண்டு இன்வர்ஸுமே யூனிக் தான், ஏன்னா அது ஈக்குவல். சரிங்களா? ஸோ hence 2 inverse of hence the inverse of A is hence the inverse of A is unique which complete the proof. அதாவது A உடைய ரெண்டு இன்வர்ஸுமே எப்படி சொல்லியிருக்கோம்னா ஈக்குவல்னு சொல்லியாச்சு. A1 ஈக்குவல் டு A2. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் A is unique which complete the proof. புரியுதுங்களா? கவனிங்க. எக்ஸாம்பிள், வெரிஃபை closure property, commutative property, associative property, existence of identity, existence of inverse for the following arithmetic operation plus on is z. So verify closure, commutative, associative, identity, inverse இது எல்லாமே இப்போ வெரிஃபை பண்ணோம். எங்கள் ஆப்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் ஆன் இசட். இசட்டுங்கிற செட்டில் ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸ் எடுத்து இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணதானே இப்போ வெரிஃபை பண்ணி சொல்லணும். சரிங்களா? ஃபஸ்ட் இங்கே என்ன செட்டு கொடுத்துருக்காங்கன்னா இசட். அப்போ இசட்டில் நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ், 0, பாசிட்டிவ் நம்பர்ஸ். சரியா? இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படின்னா ஸோ ரெண்டு எலமெண்ட் எடுத்து ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன். M, M + n பிலாங்ஸ் டு இசட். ரெண்டு எலமெண்ட் எடுத்து இசட்லேருந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணாலும் அந்த ஆன்சர் இசட்டில் தான் இருக்கும். இப்போ நம்பர்ஸில் பார்த்தோன்னா இப்போ -2 அதாவது -2வும் 1ம் இசட்லேருந்து எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா -1 பிலாங்ஸ் டு இசட். அதே மாதிரி -1, 1 பிலாங்ஸ் டு இசட். இதிலேருந்து எடுத்து ஆட் பண்ண 0 ஆல்சோ இன் இசட். அதே மாதிரி 1, 2 பிலாங்ஸ் டு இசட். ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன், எடுத்து ஆட் பண்ணுறேன். 1 + 2 = 3 பிலாங்ஸ் டு இசட். ஸோ அப்போ ரெண்டு எலமெண்ட் எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணாலும் கண்டிப்பாக இசட்டில் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அதுலேருந்து நான் என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறேன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா இசட் செட்டில் இருக்கிற நம்ம இசட் செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். நெகட்டிவ் நம்பர்ஸ், 0, பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ அப்போ இதிலேருந்து எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணாலும் அந்த ஆன்சர் இசட்டில் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இது என்னென்னு சொல்லலாம் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. புரியுதுங்களா? ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட்டு காமுடேட்டிவ். இப்போ காமுடேட்டிவ்னாலே சாதாரணமாக A * B = B * A for all AB belongs to Z. இதுதான் காமுடேட்டிவ் கண்டிஷன். A * B = B * A. இங்கே என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ். அப்போ ஸ்டாருக்கு பதிலாக ப்ளஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். A + B = B + A. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் ஆல் AB பிலாங்ஸ் டு Z. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நம்பர் எதுனா ரெண்டு நம்பர் எடுக்கிறேன்.
இப்போ சப்போஸ் இப்போ 1,2ன்னு எடுக்கிறேன் இசட்லேருந்து ஆட் பண்ணால் 1 + 2 = 2 + 1. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடும் 3 தான். ஆன்சர் சேமாக இருக்குது. அப்போ காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. இதுவே நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நாட் சாட்டிஸ்ஃபைடு. புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா அது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக A star B star C ஈக்குவல் டு A star B star C. இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இப்போ இங்கே வந்து ஆப்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ். அப்போ ஸ்டாருக்கு பதிலாக ப்ளஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இப்போ A + B + C ஈக்குவல் டு A + B + C. எல்லா எலிமெண்ட்ஸுமே எதுலேருந்து எடுத்திருக்கோன்னா இசட். ஏன்னா இங்கே இசட் செட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ 1 2 3 இந்த 3 எலிமெண்ட்டுமே இசட்லேருந்து எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ 1 + 2 + 3 ஈக்குவல் டு 1 + 2 + 3. சரிங்களா? இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்க நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன். 2 + 3 5. அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடு 1 + 2 3. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 + 5 6. ரைட் ஹேண்ட் சைடு 3 + 3 6. ரெண்டு சைடுமே ஆன்சர் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக வருது. ஈக்குவலாக இருக்கிறதுனால LHS ஈக்குவல் டு RHS. அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடு. புரியுதுங்களா? அசோசியேட்டிவ்னாலே இந்த கண்டிஷன் எடுத்துக்கணும். A star B star C ஈக்குவல் டு A star B star Cன்னு எடுத்துக்கணும். சரியா? ஸோ அதுக்கு அடுத்து இங்கே வந்து ஆப்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ். அப்போ ஸ்டாருக்கு பதிலாக ப்ளஸ். A + B + C ஈக்குவல் டு A + B + C. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இங்கே இப்போ எலமெண்ட் எடுத்து செக் பண்ணுறேன். இப்போ எலமெண்ட் எடுத்து நம்பர்ஸ் எடுத்து செக் பண்ணும்போது 1 2 3ன்னு 3 எலமெண்ட் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்போ 1 + 2 + 3 ஈக்குவல் டு 1 + 2 + 3. சரியா? ஸோ அப்போ 2 + 3னா 5. சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதுக்கடுத்து 1 + 5னா 6. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா 1 + 2 3 3 + 3 6. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஐடென்டிட்டி. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஐடென்டிட்டி. இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஐடென்டிட்டினா இப்போ ஐடென்டிட்டினாலே இதான் கண்டிஷன். M*E ஈக்குவல் டு E star M ஈக்குவல் டு M. சரிங்களா? ஸோ இங்கே என்ன சிம்பிள்ஸ்னால் ப்ளஸ். அப்போ M + E ஈக்குவல் டு Mனா அப்படின்னா M + E வந்து இந்த M வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா -Mன்னு ஆகிடும். +M -M கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஸோ +M -M கேன்சல் ஆச்சுன்னா அப்போ E ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ E ஈக்குவல் டு 0னா அப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனில் போய்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போய்ட்டு இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் அதாவது E ஈக்குவல் டு 0 அப்படின்னா M star 0 ஈக்குவல் டு 0 star M ஈக்குவல் டு M. அதாவது M + 0 ஈக்குவல் டு 0 + M ஈக்குவல் டு M. ஸோ ஐடென்டிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. புரியுதுங்களா? ஸோ ஐடென்டிட்டினாலே M star E ஈக்குவல் டு E star M ஈக்குவல் டு M. அதுக்கடுத்து இங்கே வந்து ஆப்ரேஷன் வந்து ப்ளஸ். அப்போ M + E ஈக்குவல் டு தட் மீன்ஸ் M + E ஈக்குவல் டு E + M ஈக்குவல் டு M. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து M + E தான் எடுத்துக்கிறேன் நான். ஸோ இங்கே வந்து M + E ஈக்குவல் டு Mன்னு எடுத்துட்டா ஸோ இந்த M வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா -M மாறிடும். சரிங்களா? ஸோ அப்போ M + E -M ஈக்குவல் டு 0 which implies E ஈக்குவல் டு 0. இந்த E ஈக்குவல் டு 0வை இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா?
Next, fifth property, existence of the inverse, fifth property. So இப்போ இன்வர்ஸ்னாலே இந்த கண்டிஷன் எடுத்துக்கும் m star m dash equal to m dash star m equal to 0. சரிங்களா, இங்கே ஆப்ரேஷன் வந்து ப்ளஸ், அப்போ m plus m dash equal to m dash plus m equal to 0. சரிங்களா, இப்போ லாஸ்ட் டூ ஈக்குவேஷன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த சைடு m plus m dash எடுத்துக்கிறேன், இங்கே வந்து 0. சரிங்களா, அப்போ m plus m dash equal to 0னா அப்போ இதிலேருந்து இப்போ இன்வர்ஸ் m dash equal to இந்த m இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் m வந்துடும். சரிங்களா, ஸோ அப்போ m dash இருக்கிற இடத்துல மைனஸ் m சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா, ஸோ அப்போ m dash இருக்கிற இடத்துல மைனஸ் m, அப்போ m plus மைனஸ் m மைனஸ் m plus m ஈக்குவல் டு 0. ஸோ அதுலேருந்து அப்போ ரெண்டு எலமெண்ட் எடுத்து இங்கே ஆட் பண்ணால் 0 கிடைச்சதுன்னா அது என்னென்னு சொல்லலாம், இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் ஆப்ரேஷன் இருந்தாலே அங்கே வந்து ஐடென்டிட்டி வந்து என்னது 0 தான். மல்டிப்ளிகேஷன் வரும்போது 1. சரிங்களா, 0 இஸ் த ஐடென்டிட்டி, இங்கே வந்து 0 is the identity. Since 0 identity element of Z. Identity element இங்கே வந்து 0 வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட். அப்போ ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணி ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்துச்சுன்னா அப்போ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து மைனஸ் m is the inverse of m. புரியுதுங்களா, சொல்கிறது புரியுதுங்களா? So therefore inverse property is satisfied. சரியா, next பார்க்க போகிறது example. Next example 12.3, verify the closure property, commutative property, associative property, existence of identity and existence of inverse for the arithmetic operation minus on Z. So இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா listen. So example 12.3ல verify closure property, commutative, associative, identity, inverse for the arithmetic operation minus on Z. அதாவது Z செட்டில் மைனஸ் எடுத்து இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு இப்போ வெரிஃபை பண்ணி சொல்லணும். சரிங்களா, ஸோ நமக்கு Z செட்டு தெரியும், இண்டீஜர்ஸ். இசட்னு என்னது, செட் ஆஃப் இண்டீஜர்ஸ். இப்போ இண்டீஜர்ஸில் என்னென்ன எலிமெண்ட்லாம் இருக்குன்னு தெரியும், நெகட்டிவ் நம்பர்ஸ், 0, பாசிட்டிவ் நம்பர்ஸ், இது எல்லாமே இருக்கும் இண்டீஜர்ஸில். சரிங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா இப்போ வந்து இங்கே வந்து ஆப்ரேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ். அப்போ ரெண்டு எலமெண்ட் எடுத்து இப்போ mn ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறேன் இசட்டில். அப்போ ஆப்ரேஷன் மைனஸ்னால் அப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் மைனஸ் பண்ணோம். m மைனஸ் n பிலாங்ஸ் டு இசட். ஸோ இப்போ இதை வந்து என்ன செய்ய போகிறேன்னா இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறேன், நம்பர்ஸ் வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ 1,2 பிலாங்ஸ் டு இசட். இப்போ 1 2வும் இசட்லேருந்து எடுக்கிறேன், இது ரெண்டுத்தையும் இப்போ மைனஸ் பண்ண போகிறேன். 1 minus 2னா இப்போ மைனஸ் பண்ணால் -1. நெகட்டிவ் நம்பர்ஸ் கண்டிப்பாக இண்டீஜர்ஸில் இருக்கும், அப்போ -1 பிலாங்ஸ் டு இசட். இப்போ இல்லைனா நெக்ஸ்ட்டு 3 2 பிலாங்ஸ் டு இசட். 3 2 இசட்லேருந்து எடுக்கிறேன். இப்போ 3 - 1 1, பாசிட்டிவ் நம்பர்ஸ் கண்டிப்பாக இண்டீஜர்ஸில் இருக்கும். அதே மாதிரி இப்போ 0 நெக்ஸ்ட்டு வந்து -3, தட் மீன்ஸ் 0 and 3 இது ரெண்டுமே எதில் இருக்குன்னா இசட்லேருந்து எடுக்கிறேன். ஸோ எடுக்கும்போது அப்போ 0 -3 -3 நெகட்டிவ் நம்பர்ஸ் கண்டிப்பாக இண்டீஜர்ஸில் இருக்கும். அப்போ எந்த ரெண்டு நம்பரை எடுத்து நம்மளால் மைனஸ் பண்ணால் அந்த ஆன்சர் வந்து எதில் இருக்குது, இண்டீஜர்ஸில் இருக்குது. அதுலேருந்து அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலான்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபைடு. புரியுதுங்களா, சப்போஸ் நம்மளுடைய ஆன்சர் இல்லைனா நாட் சாட்டிஸ்ஃபைடு, ஆனால் எல்லா ஆன்சருமே எதில் இருக்குது, எந்த ரெண்டு நம்பரை எடுத்து மைனஸ் பண்ணாலும் அந்த ஆன்சர் எதில் இருக்குது, இண்டீஜர்ஸில் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லலாம். புரியுதுங்களா, next second property, commutative property. So commutative property la a star b equal to b star a. இப்போ commutative property na a star b equal to b star a, that means a minus b equal to b minus a. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு எலமெண்ட் இதை எப்படி செக் பண்ணி சொல்லலாம். இப்போ 1, 2 ரெண்டு எலமெண்ட் எடுத்துகிட்டேன். இப்போ மைனஸ் பண்ணும்போது 1 - 2 equal to 2 - 1, which implies இப்போ பார்த்தா 1 - 2னா -1 வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, 2 - 1னா +1 வரும். சரிங்களா, அப்போ ரெண்டு நம்பருமே நாட் ஈக்குவல், -1 நாட் ஈக்குவல் டு +1. அப்போ நாட் ஈக்குவலாக வரதுனால இது வந்து காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. புரியுதுங்களா,
ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இந்த கிளாஸில் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அசோசியேட்டிவ். சரிங்களா? இப்போ அசோசியேட்டிவ்னாலே A ஸ்டார் B ஸ்டார் C ஈக்குவல் டு A ஸ்டார் B ஸ்டார் C. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து ஆப்ரேஷன் வந்து மைனஸ், அப்போ A மைனஸ் B மைனஸ் C ஈக்குவல் டு A மைனஸ் B மைனஸ் C. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A B C பிலாங்ஸ் டு Z. சரிங்களா? ஸோ இப்போ எடுத்துக்கிட்டு இப்போ A ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டு B ஈக்குவல் டு 2 C ஈக்குவல் டு 3. ஸோ இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வருதுன்னா 1 மைனஸ் 2 மைனஸ் 3. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுள்ள இருக்க நம்பரை மைனஸ் பண்ணுறேன். 2 மைனஸ் 3னா மைனஸ் 1. அதுக்கடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னா 1 ப்ளஸ் 1 வந்துடும். அப்போ 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு அதே மாதிரி 1 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 4. ரெண்டு சைடுமே ஆன்சர் நாட் ஈக்குவலாக இருக்கிறதுனால அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணலை, காம்படிட்டிவும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதே மாதிரி மைனஸில் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி நாட் எக்ஸிஸ்ட். அப்போ ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகலாம், கண்டிப்பாக இன்வர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அப்போ மைனஸ் ஆப்ரேஷனில் மைனஸ் நாட் சாட்டிஸ்ஃபை த காம்படிட்டிவ், அசோசியேட்டிவ் அண்ட் ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ். புரியுங்களா? சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ இது எல்லாமே நோட்டில் நீட்டாக சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணி பாருங்கள். வி கம்ப்ளீட் த கிளாஸ்.